நீங்கள் உங்களோட கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் பண்ண எவ்வளோ தான் வீடியோ பார்த்துருந்தாலுமே அது எதுவுமே உங்களுக்கு லாங் டேர்ம் ரிசல்ட்ஸை கொடுக்காது. ஆனால் இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த ஒரு மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக லாங் டேர்ம் ரிசல்ட்ஸை கொடுக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா இந்த ஒரு மெத்தடை தான் என்னோடய பர்சனல் கோச்சிங் வர எல்லா கிளைண்ட்ஸும் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த ஒரு மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்களன்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் வரும். அந்த மெத்தட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்றேன். என் பேர் மதி, நான் ஒரு லைஃப் கோச். பீப்புள்ஸோட லைஃப்பை பெட்டராக நான் கைட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு என்கிட்ட இருந்து பர்சனல் கோச்சிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். இல்லை நான் வீட்டில் எடுக்கிற ஃப்ரீ கிளாஸஸில் ஜாயின் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோடய வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மெத்தட் என்னென்னு பார்த்துடலாம். அந்த ஒரு மெத்தடு தான் டூ தி ஹார்ட், அதாவது கஷ்டமான விஷயங்களை செய்கிறது. உங்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ஒரு விஷயம்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். அதெல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பித்தா நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனாக மாறிடலாம். இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பர்சன் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சீக்கிரமாக எழுறதும் ரீல்ஸ் பார்க்காம இருக்கிறதும் கஷ்டமான விஷயங்கள். அதே மாதிரி பர்சன் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஷவரும் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறதும் கஷ்டமான விஷயங்கள். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் எழுத ஆரம்பிங்க. அதெல்லாம் எழுத ஆரம்பிச்சுட்டு அதை நீங்கள் ரெகுலராக செய்ய ஆரம்பிங்க. இதை நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வந்தால் என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போய் உங்களோட மசிலை ட்ரெயின் பண்ணுவீங்க இல்லையா, இப்போ நீங்கள் பைசப்பை நல்லா ட்ரெயின் பண்ணிங்கன்னா உங்களோட பைசப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி தான் இந்த மாதிரியான கஷ்டமான விஷயங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்களோட பிரெயினில் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு ஒரு பார்ட் இருக்குது. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது அந்த ஒரு ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகும். அது ஸ்ட்ராங் ஆச்சுன்னா உங்களோட ஃபியரை ப்ரொடியூஸ் பண்ணுற பார்ட் ஒன்று இருக்குது, அதாவது அமீக்டலா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியரை ப்ரொடியூஸ் பண்ணும். உங்களோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வீக்காக இருக்கும்போது தான் அது வந்து பார்த்தீங்கன்னா அமீக்டலாகிட்ட தோற்று போயிடும். ஆனால் அதுவே உங்களோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அது அமீக்டலா ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபியரை வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணிவிடும். இப்போ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, உங்களோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆக்கணும். அது ஸ்ட்ராங் ஆச்சுன்னா உங்களால் அமீக்டலாவை பீட் பண்ண முடியும். அதாவது அந்த ஒரு ஃபியரை வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணி உங்களால் கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியும். இப்படி நீங்கள் ஒவ்வொரு டைமும் இந்த கஷ்டமான விஷயங்களை செய்யும்போது அந்த ஒரு ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். அது நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்ட அப்புறம் நீங்கள் ஒன்லி கான்ஃபிடென்ட்டாக மட்டும்தான் இருப்பீங்க. இப்போ நீங்கள் இன்னொன்று யோசிக்கலாம், இப்படி நான் பண்ணுற நார்மலான விஷயங்களை என்ன எப்படா ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனாக மாற்றணும். அதுக்கும் ஒரு சயின்ஸ் இருக்குது. உங்களோட பிரெயினில் நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது என்னென்னா, இப்போ ஒரு பிளாஸ்டிக் இருக்குல்ல, அதை நீங்கள் உருக்க ஆரம்பிச்சிங்களன்னா அதோட ஷேப் மாறும் இல்லையா, அதே மாதிரி தான் மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்களோட பிரெயினில் இருக்க நியூரோபிளாஸ்டிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அதாவது நியூரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். எப்படி, நான் ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து நான் ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது சேஞ்ச் ஆகிடும். இப்போ அது சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஐடென்டிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இது சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்கிட்ட இருந்த பர்சனல் கோச்சிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். இல்லை நான் வீக்கில் எடுக்கிற ஃப்ரீ லைவ் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோடய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க.